தமிழக உள்துறை செயலாளராக பணியாற்றும் திருமிகு பி அமுதா ஐஏஎஸ் அவர்களுக்கு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் திரு வெள்ளைத்துறையை சஸ்பெண்ட் செய்வதற்கிருந்த ஆர்வம். புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் முன்னிலையில் நான் கொடுத்த மனு மீது நடவடிக்கை எடுப்பதிலும் இருந்திருக்க வேண்டும். ஆனால் திருமிகு அமுதா ஐஏஎஸ் அந்த பதவிக்கு தகுதியற்றவர் என்று நிரூபித்து விட்டார். திரு வெள்ளைத்துறையை சஸ்பெண்ட் செய்த திருமிகு பி அமுதா ஐஏஎஸ் ஸ்டாலினின் மிரட்டலுக்கு பயந்து உடனே அந்த ஆணையை ரத்து செய்திருக்க கூடாது. எம்சிசி என்று சொல்லப்படும் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அமலில் இருப்பதால் 4/6/2024 தேதிக்கு பிறகு அந்த ஆணையை ரத்து செய்திருக்க வேண்டும். மேலும் திரு வெள்ளைத்துறை மீது உள்ள வழக்கு போன்று எத்தனையோ காவல்துறை அதிகாரிகள் மீதும் வழக்குகள் நிலுவையில் உள்ளது. அனைவரின் மீதும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் திருமிகு பி அமுதா ஐஏஎஸ் ஆட்சிப்பணி தெரிந்தவர் என்று ஏற்றுக்கொள்ளலாம். அந்த டேட்டாக்களை சேகரிக்க வேண்டும் என்ற அடிப்படையறிவு கூட திருமிகு பி அமுதா ஐஏஎஸ் அவர்களுக்கு இல்லை. முதலமைச்சர் பதவிக்கு தகுதியற்ற ஸ்டாலினுக்கு தகுதி இல்லாத அதிகாரிகள்தான் கிடைப்பார்கள். இன்னும் 2 ஆண்டுகள் ஸ்டாலினின் ஆட்சியில் நடக்கும் கூத்துக்களை நம்மால் வேடிக்கைத்தான் பார்க்க முடியும். எம்சிசியை மீறியதற்காக ஸ்டாலின் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட போகிறது என்பதையும் வேடிக்கை பார்ப்போம்.